வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். வாசிப்பு குறைந்து விட்டது, வாசிக்க வேண்டும் என்பதை பள்ளிக்கூடங்களும் அரசாங்கங்களும் சமூக ஆர்வலர்களும் பெரியவர்களும் பெற்றோர்களும் ஆயர்களும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் வாசிப்பு குறைந்து போயிருக்கிறது. எந்த வாசிப்பு குறைந்திருக்கிறது என்று சொன்னால் பைபிளை வாசிப்பதே குறைந்து போயிருக்கிறது. சரியாக பைபிள் வாசிப்பது என்பது ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உதவும் இல்லையா? சில பேர் நிறைய பேர் அவசர அவசரமாக டக்குன்னு ஒரு அதிகாரம் வாசிக்கிறாங்க, போகும்போது இந்த கேலண்டரில் பார்த்து வாசித்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. ஏன் பைபிள் வாசிக்கணும்னு இன்றைக்கி சில இளைஞர்கள் கேட்குறாங்க. பைபிள் வாசிப்பதின் அவசியம் அப்படின்னு ஒரு கருத்தரங்கு நடந்துச்சு. ஒரு 3 பெருமக்கள் பேசினார்கள். நிறைவு உரையாக நானும் பேசினேன். ஏன் பைபிள் வாசிக்கணும், இல்லை பைபிளை ஏன் வாசிக்கணுங்கிறத பைபிளை எப்படி இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு அறிமுகப்படுத்தணும், பைபிளில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் பேசினாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய இப்போ ரீல்ஸ் பார்க்குற ஷார்ட்ஸ் பார்க்குற தலைமுறை இல்லையா? அதில் இவ்வளோ பெரிய பைபிள் என்பது அவங்களுக்கு அது பார்த்தோன்னே ஒரு பிரமிப்பாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு டைலூட் பண்ணி சொல்லி அதன் மேலே இன்ட்ரெஸ்ட் வர வைக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தின் கிறிஸ்தவ ஊழியர்களின் அவசியமான கடமை என்று நான் கருதுகிறேன். இல்லை, அவன் பைபிளை சரியாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டா, புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டா, விவாதிக்க ஆரம்பிச்சிட்டா வேறு பிரச்சனையே இன்றைய தலைமுறைக்கு வரப்போகிறதில்ல. ஆனால் அதை வாசிக்க வைக்கிறது நமக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதல்ல படைப்பை பற்றி சொல்லப்படுகிறது. எப்படி படைத்தார், மனிதனை படைத்தார், ஏன் படைத்தார் என்கிற படைப்பினுடைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அடுத்து இந்த படைப்பின் நோக்கம், படைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்க்கதரிசிகள் மூலமாக உணர்த்துகிறது. இந்த தீர்க்கதரிசிகள் உணர்த்தியதின்படி வாழ்வதற்கு நியாயப்பிரமாணம் என்கிற ரூல் புக் கொடுக்கப்படுகிறது. நியாயப்பிரமாணத்தை மீறி வீழ்ந்த மக்களை, ஒட்டுக்குலத்த மனுக்குலத்தை மீட்பதை பற்றி அடுத்து நற்செய்தி பேசுகிறது. இந்த நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நிருபங்கள் நமக்கு விளக்கி கூறுகிறது. இதுதான் பைபிள் இல்லையா? இந்த நற்செய்தியில் ஓமைகள் என்று சில பகுதிகள் வருகிறது, அற்புதங்கள் என்று சில பகுதி வருகிறது. அது என்னென்னா, அற்புதம் என்பது கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஓமைகள் என்பது நீ எப்படி வாழ வேண்டும் என்று உனக்கு சொல்லித் தருகிறது. இந்த அற்புதங்களையும் 4ஆக பிரித்து விடலாம். 4 விதமான அற்புதங்களை கடவுள் செய்கிறார். 1, நோயின் மீது நிகழ்த்துகிற அற்புதம். 2வது, பிசாசை எதிர்த்து செய்கிற அற்புதம். 3வது, மனிதனுடைய பொருளாதார தேவை, ஆகார தேவை வருகிற பொழுது செய்கிற அற்புதம். 4வது, மரணத்தின் மீது செய்த அற்புதம். இந்த 4 அற்புதங்களை பற்றி பேசுகிறது. இவ்வளவு தான் பைபிள். இதை இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட சொல்லணும். எப்போ கிரியேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம், கிரியேஷனுடைய பர்பஸ் என்னங்கிறது தீர்க்கதரிசிகள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம், தீர்க்கதரிசிகள் எதை பேஸ் பண்ணி பேசுனாங்கிறத நியாயப்பிரமாணத்தில் தெரிஞ்சுக்கலாம், நியாயப்பிரமாணத்தில் வீழ்ந்த மக்களை அன்பு செலுத்தி மீட்ட கடவுளை பற்றி நற்செய்தியை தெரிஞ்சுக்கலாம், இந்த நற்செய்தியின் விளக்கத்தை நிருபத்தில் தெரிஞ்சுக்கலாம். இந்த நற்செய்தியிலே 2 பகுதி இருக்குது, ஓமை, அற்புதம்ங்கிறது. ஓமை என்பது நீ எப்படி இருக்கணுங்கிற சொல்லித்தரது, அற்புதங்கிறது கடவுள் உனக்கு என்ன செய்வாருங்கிறத சொல்லித்தரது. இந்த அற்புதத்தையும் 4ஆக பிரிக்கலாம். மரணத்தின் மீது அற்புதம், பசியின் மீது அற்புதம், பிசாசின் மீது அற்புதம், நோயின் மீது அற்புதம். இவ்வளவு தான் பைபிள். இதை நீ புரிஞ்சுக்கிட்டினா உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் எந்த சவால் வந்தாலும் இந்த தலைப்புகளிலிருந்து நீ தெளிவை பெறலாம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.